ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ஹைதராபாதி ஸ்பெஷல் பகாரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டக்குன்னு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் ரைஸ் ரெசிபி. குயிக்காக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட நம்ம வெஜ் அப்புறம் நான்வெஜ் கிரேவியெல்லாம் வச்சு பரிமாறுற போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நம்ம வீக்கெண்ட் இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் டேஸில் சிம்பிளாகவும் கொஞ்சம் ரிச்சாகவும் லஞ்ச் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற போது தாராளமாக இந்த பகாரா ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உதிர்திரியாகவும் வாசனையாகவும் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த பகாரா ரைஸும் முட்டை கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பகாரா ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. இது கிட்டத்தட்ட 400 கிராம் அளவு இருக்குது. இந்த ரைஸ் நம்ம பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ரெகுலராக சாப்பாட்டு செய்கிற புழுங்கல் அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசியில் கூட செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுருங்க. அரிசி அதிக நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. கரெக்டாக 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஊறிச்சினாலே போதும். அப்போ தான் சாதம் நீளமாகவும் உதிரியாகவும் இருக்கும். இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடுங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 ஏலக்காய், 5 லவங்கம், சின்னதாக 2 அனாசிப்பூ, கூடவே 2 பிரியாணி இலையை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. இந்த மசாலா பொருளெல்லாம் கருகிடக்கூடாது. லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா போதும். அப்போ தான் இந்த பகாரா ரைஸ்க்கு நல்லா ஒரு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வாசம் வர அளவுக்கு வறுப்பட்டுருச்சேன். இப்போ இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தரலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட 3 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. இந்த பகாரா ரைஸ்க்கு நம்ம பிரியாணிக்கெல்லாம் பண்ணுற மாதிரி வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது. லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதங்குச்சுனாலே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். இதனால் காரமான மிளகாய் அப்படிங்கிறதுனால நான் 5 அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவே காரம் குறைவாக இருந்துச்சுன்னா 7லேருந்து 8 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொடியாக கட் பண்ண வேண்டாம். இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஃப்ளேவருக்காக பொடியாக கட் பண்ண கொஞ்சம் புதினா இலை, கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட டைம் லைட்டாக வதக்கிடுங்க. தக்காளி அதிகம் வதங்கிடக்கூடாது. பாதி அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். அதே மாதிரி இந்த ரைஸுக்கு புதினா மல்லியும் அதிகமாக தேவைப்படாது. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ இந்த ரைஸ்க்கு நம்ம தேங்காய் பால் சேர்க்குற போது அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவரில் நல்லா ரிச்சாக க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் தண்ணியை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட திரும்பவும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ நம்ம 2 கப் பாஸ்மதி அரிசி அளந்து எடுத்தோம். அதுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து கரெக்டாக 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பாஸ்மதி அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ள சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இப்போ அரிசி உடஞ்சிடாமல் இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாதம் ரெடியானதுக்கப்புறமா சேர்க்க முடியாது. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். உப்பு பார்த்தீங்கன்னா எப்பயும் சேர்க்கறத விட ஒரு கல் அளவுக்கு தூக்கலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் ரெடியாகி வரும்போது அளவு வந்து சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 2 விசில் வேக விட்டுருங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மீடியம் ஹீட்டில் 2 விசில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நம்ம பகாரா ரைஸ் நல்லா கமன்னு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ சாதம் உடஞ்சிடாமல் இதை லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், சாதம் கொஞ்சம் கூட குலையவே இல்லை. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதில் மசாலா பவுடர்ஸ் எல்லாம் எதுவும் சேர்க்காம தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதனுடைய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வெஜ் அப்புறம் நான்வெஜ் கிரேவியெல்லாம் வச்சு பரிமாறினீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ பகாரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம முட்டை கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட ஒன்று சேர்த்திக்கோங்க. கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து அதிகம் சேர்க்க வேண்டாம், இது வந்து ஃப்ளேவருக்காக தான், அதனால் ஒன்று சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திடலாம். நான் மீடியம் சைஸில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பை கொஞ்சமாக தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். கூடவே 2 டீஸ்பூன் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. முந்திரி பருப்பையும் கசகசாவையும் நம்ம இது மாதிரி ஊற வச்சு சேர்க்கிற போது நல்லா அரைப்படும், நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு ஒரு வேளை முந்திரி பருப்பு கசகசாவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ தேங்காய் விழுது ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாம். இப்போ இது கூட 5 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி உள்ளே சேர்த்திடலாம். முட்டையை இது மாதிரி நம்ம அங்கங்கே கட் பண்ணிவிட்டு சேர்க்கிற போது இதுக்குள்ளே உப்பு காரமெல்லாம் இறங்கி நமக்கு முட்டை சாப்பிட்ற போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ முட்டை உள்ளே சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க, அப்போ தான் நம்ம சேர்த்திருக்கிற மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் கருகிடாமல் நல்லா வறுப்படும். பாருங்கள், இப்போ முட்டை நல்லா வறுப்பட்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. அதிக நேரம் வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வறுத்திங்கனாலே போதும். இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்த எண்ணெயே கொஞ்சம் இருக்குது, அதனால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, கூடவே 3 லவங்கம், அப்புறம் சின்னதாக ஒரு ஏலக்காய் சேர்த்திடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டை விழுதை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வெங்காயம் இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த கிரேவிக்கு நம்ம ஒவ்வொரு பொருள் சேர்க்கிற போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்திடலாம்.
காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்திருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இப்போ இந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் தயிர் வந்து திரிஞ்சு போகாமல் நல்லா க்ரீம் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் விழுது மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். நம்ம முந்திரியும் கசகசாவும் சேர்த்துருக்கிறதுனால கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கிரேவியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. கிரேவி லைட்டாக திக்காகி மசாலாவோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம முட்டை கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட கடைசியாக வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திடலாம். கரம் மசாலா ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, இது மாதிரி கடைசியாக சேர்த்திக்கோங்க. அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை கிரேவி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான பகாரா ரைஸும் அது கூட நல்ல ஒரு ஸ்பைசியான முட்டை கிரேவியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் பகாரா ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.